வெல்கம் டு சிருஷ்டி ஃபுட் ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ணாத சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணுற ஒரு 4 விஷயங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் சாப்பிட்றது வந்து நம்ம மிஸ் பண்ணுறது. கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். மிஸ் ஆகும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவுச்சத்துக்கள் எல்லாமே வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொழுப்பாக தான் மாறும். அப்படி இருக்கும்போது நீங்கள் காலை உணவு கட்டாயம் தவிர்க்காதீங்க. கண்டிப்பாக எப்படியாவது சாப்பிடுங்க. அது எதாக இருந்தாலும் இந்த நீங்கள் ப்ரொபோஷன் வந்து கம்மியாக வச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து காலை உணவு கம்மியாவது எடுத்துக்கோங்க தவிர, ஆனால் சாப்பிடாம போகக்கூடாது. நீங்கள் சாப்பிடாம போனால் என்ன ஆகும்னா, உங்களால் கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை வீட்டில் இருக்கீங்க, அந்த டைமுக்கு ஏதாவது ஒரு 11 மணிக்கு டீ குடிக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக போண்டாவோ இல்லை பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று சாப்பிடும்போது கண்டிப்பாக வெயிட் அதிகமாகும். அதனால் நீங்கள் வந்துட்டு காலை உணவு கட்டாயம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இது ஃபஸ்ட் டிப்பா. செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் காலை உணவு வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, மதியமும் நீங்கள் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நைட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றது, நிறையா நம்ம வந்து கண்மூடித்தனமாக நம்மளையும் மீறி ரொம்ப நைட் அதிகமாக சாப்பிட்றோம். நைட் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு இது பண்ண முடியாது. அதிகமான ஒரு 3 இட்லி சாப்பிட்டிங்கன்னா ஒரு 5 இட்லி நம்ம சேர்த்து சாப்பிடுவோம். அப்போ கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். இரவு நைட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. மூணாவது டிப் என்னன்னா, நம்ம வீட்டில் குட்டீஸ்லாம் விடுறாங்களா, லெஃப்ட் ஓவர்ஸ்னு சொல்லுவோம். சாப்பாடு இட்லி தோசை எதாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம அதை சேர்த்து சாப்பிட்றது. அப்போ அவங்க என்னன்னா, நம்ம வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட்டையும் தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். அதனால இந்த மிச்சமாகுதே வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபுட்டு சாப்பிட வேணாம். ஃபோர்த் டிப் வந்து என்ன அப்படின்னா, லாஸ்ட் டிப்பு, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, மொபைல் ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றது. இப்போ நம்ம டிவிலாம் பார்த்துட்டே சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்றங்கிற மெஷர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியாதுங்க. இப்போ நீங்கள் வந்து 2 தோசை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்ம கணக்கே இல்லாமல் சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா நான் சொன்ன அந்த ஒரு கப்பு மீறி எக்ஸ்ட்ரா உள்ள போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த 4 விஷயங்கள் தான். காலை உணவு தவிர்த்துருங்க. 2வது நைட்டு உணவு வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் மீதியாகிற உணவுகள் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட வேண்டாம். 4வது விஷயம் இது, டிவி பார்த்துட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடாது. இந்த 4 டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.